ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். சம்ஸ்கிருத நிகழ்ச்சி. இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் அர்த்த சாஸ்திரானுசாரம் துர்க்க கிரகணம் உரை நிகழ்த்துபவர் குரோம்பேட்டை SDNB வைஷ்ணவ கல்லூரியின் சம்ஸ்கிருத துறை உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ். சுகந்தா அவர்கள். அர்த்தசாஸ்திரம் ஓர் அறிமுகம். அர்த்தசாஸ்திரம் என்பது பொதுவாக அரசியல், பொருளாதாரம் பற்றி பேசும் ஒரு நூலாக கருதப்படுகிறது. ஆனால் உண்மையில் இது அர்த்தம் என்றால் பொருள் அல்லது செல்வம் என்பதை அடிப்படையாக கொண்ட ஒரு அறிவியல் நூலாகும். இது அதர்வ வேதத்தின் உபவேதம் எனவும் சொல்லப்படுகிறது. பிருகஸ்பதி, உஷனஸ், விசாலாக்ஷ, பரத்வாஜ போன்ற ஞானிகள் இந்த துறையில் முக்கியமானவர்களாக கருதப்படுகிறார்கள். ஆனால் அவர்களால் நேரடியாக இயற்றப்பெற்ற நூல்கள் இப்போது காணப்படவில்லை. இருப்பினும் யாக்ஞவல்க்யர், மனு, கௌட்டில்யர் போன்ற ஆசிரியர்கள் இவர்களை குறித்து தங்கள் நூல்களில் குறிப்பிடுகின்றனர். இந்த துறையில் கிடைக்கும் மிக முக்கியமான முதன்மையான நூல் கிமு 4ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த கௌட்டில்யரின் அர்த்தசாஸ்திரம் நூலாகும். இவருக்கு சாணக்கியர், விஷ்ணுகுப்தர் என்ற பெயரும் உண்டு. இவர் பேரரசர் சந்திரகுப்த மௌரியரின் குரு மற்றும் ஆலோசகர் ஆவர். மௌரிய பேரரசு நிறுவ காரணமானவர். இவர் இயற்றிய அர்த்தசாஸ்திரத்தில் அரசாட்சி, பொருளாதாரம், இராணுவம், வரி விதிப்பு, வெளிநாட்டு உறவுகள், கோட்டை முற்றுகை போன்ற பல விஷயங்களை உள்ளடக்கிய ஒரு நூலாகும். இது 15 பிரிவுகளை கொண்டது. குறிப்பாக கோட்டையின் முற்றுகையை குறித்து இக்கட்டுரையில் காண்போம். ராஜோ நித்யம் ஸ்வராஜ்யே ரக்ஷிதவ்யம், நித்யம் ஷத்ரும் சங்காதயிதவ்யம். ஒரு மன்னன் தனது ராஜ்யத்தை குறிக்கொண்டு எப்பொழுதும் பாதுகாத்திட வேண்டும். எப்பொழுதும் எதிரியை தாக்கும் முயற்சியில் இருத்தல் வேண்டும். அர்த்தசாஸ்திரத்தில் கௌட்டில்யர் ஒரு நல்ல அரசாங்கத்திற்கான முக்கியமான 7 கூறுகளை கூறுகிறார். இதை சப்தாங்க கோட்பாடு என்பார்கள். இந்த 7 கூறுகள் யாவனவென்றால் சுவாமி அரசர், அமாத்திய அமைச்சர்கள், ஜனபதா மக்கள் மற்றும் அவர்கள் வாழும் இடம், தண்ட சட்டம் மற்றும் தண்டனை, துர்க கோட்டை அல்லது தலைநகரம், கோஷ அரசின் சேமிப்பு அல்லது செல்வம், மித்ர நம்பகமான நண்பர்கள் அல்லது கூட்டாளிகள். இந்த 7 கூறுகளில் கோட்டையின் முக்கியமான அம்சங்களைப் பற்றி கௌட்டில்யர் கூறுகிறார். முதலில் அவர் கோட்டைகள் எங்கே எப்படி கட்டப்பட வேண்டும் என்பதை 6 வகைகளாக பிரிக்கின்றார். அவை ஜலதுர்க, கிரிதுர்க, தன்வதுர்க, வனதுர்க, மகிதுர்க மற்றும் நரதுர்க ஆகும். முதலில் ஜலதுர்க. இது தீவுகளில் அல்லது நீரால் சூழப்பட்ட இடங்களில் கட்டப்பட வேண்டும். தண்ணீர் மிகுந்த பாதுகாப்பு தரும். எதிரிகள் எளிதில் நுழைய முடியாது. கிரிதுர்க. இது மலைகளில் அல்லது பாறை மேடுகளில் கட்டப்படும். உயரம் மற்றும் கடினமான நிலைமையால் பகைவர்கள் மற்றும் யானை குதிரைகளால் எளிதில் ஏற முடியாது. தன்வதுர்க. இது பாலைவனம் போன்ற வறண்ட நிலங்களில் அமைக்கப்படும். தண்ணீர் இல்லாததால் எதிரிகள் வெகு தூரம் பயணம் செய்ய வேண்டி வரும். நுழைவது கடினம். வனதுர்க. இது அடர்ந்த காடுகளில் கட்டப்படும். மரங்களும் காடுகளும் இயற்கையாகவே பாதுகாப்பு தரும். மகிதுர்க. இது மண் மற்றும் கற்களால் கட்டப்பட்டவை, உறுதியானவை, உடைப்பது மிகவும் கடினம். நரதுர்க. இது மனிதவளத்தின் மீது சார்ந்தது. வீரர்கள், நம்பிக்கைக்குரிய மக்கள், நண்பர்கள், போர் வீரர்கள் போன்றவர்களால் பாதுகாக்கப்படுவது. இவற்றுள் ஜலதுர்கா மற்றும் கிரிதுர்கா போன்றவை மிகவும் பாதுகாப்பானவை என்று கௌட்டில்யர் கூறுகிறார். இவ்வாறு இடத்தையும் இயற்கையையும் பொறுத்து கோட்டைகள் அமைய வேண்டும் என்கிறார். மேலும் கோட்டையின் சுவர்கள் மிகவும் பலமானதாகவும் உறுதியானதாகவும் இருத்தல் வேண்டும். அவை மண் மற்றும் கற்களால் வலுப்படுத்த வேண்டும். இவ்வாறான கோட்டையின் உள்ளும் புறமும் காவலாளிகள் நின்று பாதுகாப்பு தர வேண்டும். 3 பாதுகாப்பு அகழிகள் கோட்டையைச் சுற்றி இருத்தல் வேண்டும். அந்த அகழிகளில் தாமரை மலர்களும் முதலைகளும் இருக்கும்படி செய்ய வேண்டும். அவை அழகானதாகவும் அதே சமயத்தில் ஆபத்தானதாகவும் இருத்தல் வேண்டும். இதனால் பகைவர்கள் எளிதாக நுழைய முடியாது. கோட்டைக்குள் ரகசியமாக வெளியே செல்லும் வழிகள் இருக்க வேண்டும். அவை ஆபத்து காலங்களில் பயனளிக்கும்.
மேலும் நீண்ட கால முற்றுகையை எதிர்கொள்வதற்காக கோட்டைக்குள் போதுமான அளவில் உணவுப் பொருட்கள், ஆயுதங்கள் மற்றும் தேவையான பொருட்கள் இருக்கும்படி முன்பே ஏற்பாடு செய்ய வேண்டும். இது அவரது கோட்டையை குறித்த தீவிர கவனத்தையும் அரசியல் நுண்ணறிவையும் காட்டுகிறது. ஆனால் அர்த்த சாஸ்திரத்திற்கு முன்பே இராமாயணம், மகாபாரதம் போன்ற இதிகாசங்களில் இவை காணப்படுகின்றன. அவற்றை சில எடுத்துக்காட்டுகளுடன் நாம் இங்கு காண்போம். இராமாயணத்தில் யுத்தகாண்டத்தில் 3ஆம் அத்தியாயத்தில் அனுமன் ராமனிடம் இலங்கையின் கோட்டை பாதுகாப்பை பற்றி விவரிக்கின்றார். லங்காபுரி நிராலம்பா தேவதுர்கா பயாவகா நாதேயம் பார்வதம் வன்யம் கிருத்ரிமம் சதுர்விதம். இக்கோட்டை நீர், மலை, காடு மற்றும் செயற்கை அரண் என 4 பாதுகாப்பு முறைகளால் சூழப்பட்ட ஒரு கோட்டையாக இலங்கை விளங்குகிறது. வலுவான வாயில்களும் மற்றும் பூட்டுகளும் கொண்ட இலங்கை. திருடபத்த கவாட்டானி மகாபரிகவந்தி ச துவாராணி விபுலானி அஸ்யாக சத்வாரி சுமகாந்தி ச. இலங்கையின் வாயில்கள் மிக வலுவாக இருந்தன. பெரிய பூட்டுக்கள், வலுவான கதவுகள், 4 பெரிய வாயில்கள் என அனைத்தும் நகரத்தை பாதுகாப்பதற்கே. முற்றுகை எதிர்க்கும் எந்திரங்களுடன் கூடிய இலங்கை. துவாரேஷு தாசாம் சத்வாரக சங்கமாக பரமாயதாக யந்திரைஹி உபேதா பகுபிஹி மகத்பிஹி திருடசந்திபிஹி. இலங்கையின் நுழைவாயில்களுக்கு முன் பெரிய இயந்திரங்கள், பாலங்கள் மற்றும் அரண்களை எதிர்க்கும் உபகரணங்கள் இருந்தன. பரிகாஷ்ச சதக்ஞ்ச யந்திராணி விவிதானி ச சோபயந்தி புரீம் லங்கா ராவணஸ்ய துராத்மனக. அகழிகள், சதக்னி எனும் யுத்த ஆயுதங்கள் மற்றும் பலவிதமான எந்திரங்களும் ராவணின் கோட்டையில் இருந்தன. பாதுகாப்பான இடத்தில் அமைந்த இலங்கை நகரம். ஷைலாக்ரே ரச்சிதா துர்கா சா பூர்தேவ புரோபமா வாஜிவாரண சம்பூர்ணா லங்கா பரமதுர்ஜயா. மலை உச்சியில் கட்டப்பட்ட இலங்கை தெய்வ நகரம் போலவும் அணுகவே முடியாத அளவுக்கு பாதுகாப்புடன் இருந்ததையும் இது தெரிவிக்கிறது. கௌட்டில்யரின் யோசனைகள் அந்த காலத்தில் ஏற்கனவே நடைமுறையில் இருந்தவை என்றும் அவை இவ்வாறான இதிகாசங்களிலும் பிரதிபலிக்கின்றன என்றும் சொல்ல முடியும். இப்பொழுது கௌட்டில்யரின் கோட்டையை கைப்பற்றுவதற்கான 5 முக்கியமான முறைகளை விளக்குகிறார். அவை உபஜாபக இரகசிய தூண்டல், அபசர்ப்பக இரகசிய முகவர்களை அனுப்பல், வாமனம் கோட்டையிலிருந்து எதிரியை வெளியே இழுத்தல், பர்யுபாசனம் முற்றுகை அமைத்தல், அவமர்தக நேரடி தாக்குதல். மன்னர்கள் தங்கள் ஆட்சி எல்லைகளை விரிவுபடுத்த கோட்டைகளை முற்றுகையிட்டனர். இதனால் அவர்களுக்கு பொருளாதாரமும் உளவியல் நன்மைகளும் கிடைத்தன. கௌட்டில்யர் வலிமையை காட்டி தாக்குவதற்கு பதிலாக பல்வேறு நுண்ணிய உத்திகளை பயன்படுத்த கூறுகிறார். முதலில் கோட்டையின் பலவீனமான இடங்களைப் பற்றி முன்னதாகவே தெரிந்து கொள்ள வேண்டும். எதிரியின் உணவுப் பொருட்கள் மற்றும் வெளி விஷயங்களை துண்டிக்க வேண்டும். உளவாளிகளை அனுப்பி எதிரியின் மன உறுதியை குறைக்க வேண்டும். நேரடியாக தாக்காமல் மெதுவாக அழுத்தம் கொடுக்க வேண்டும். மேலும் முற்றுகை எந்திரங்களை தயாராக வைத்திருக்க வேண்டும். பாதுகாப்பு அகழிகளை உருவாக்க வேண்டும். நீண்ட போருக்கு தேவையான உணவுப் பொருட்கள், ஆயுதங்கள், படைகள் ஆகியவற்றை தயாரான நிலையில் வைத்திருக்க வேண்டும். அவரது முறையில் மிருகத்தனமான தாக்குதல் அல்லாமல் உளவுத்துறை, திட்டமிடல் மற்றும் புத்திசாலித்தனமான அணுகுமுறையும் சிறந்த நிர்வாகம் மற்றும் நுண்ணறிவோடு முடிவெடுப்பது என்பதையும் வெளிப்படுத்துகிறது. கோட்டை முற்றுகைக்கு முன் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளைப் பற்றி கௌட்டில்யர் குறிப்பிடுகிறார். பரதுர்கம் அவஸ்கந்திய ஸ்கந்தாவாரம் வா பதித பராமுகாபிபன்ன முக்தகேஷஸ்திர பயவிரூபேபியக சாபயம் அயுத்தியமானேபியக சதத்யுஹு. எதிரியின் கோட்டையையோ முகாமையோ தாக்கும் முன் அவர்களுக்கு பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்கிறார். அவர்கள் யாரென்றால் கீழே விழுந்தவர்கள், பின் சென்றவர்கள், சரணடைந்தவர்கள், முடியாதவர்கள், ஆயுதமின்றி நிற்பவர்கள், பயத்தால் உருவம் மாறியவர்கள் மற்றும் சண்டையிடாதவர்கள் ஆவர். பின்பு மக்கள் குடியேறியிருக்கும் இடங்களை பாதுகாப்பாக அறிவிக்க வேண்டும். குடிமக்களை போர்க்களத்திலிருந்து தொலைவில் குடியமர்த்த வேண்டும். கிளர்ச்சி செய்பவர்களை சலுகைகளும் வரி விலக்குகளும் தந்து அவர்களை அமைதிப்படுத்தலாம். ஆனால் தப்பி ஓடியவர்களுக்கு இவை பொருந்தாது என்று கௌட்டில்யர் கூறுகிறார். அடுத்ததாக இரகசிய முகவர்களை அனுப்புதல் பற்றி காண்போம். போர் நடக்காத நேரங்களில் சாமம், தானம்,
பேதம், தண்டம் என்ற 4 வழிகளையும் தனித்தனியாகவோ அல்லது மாற்றியோ சேர்த்தோ பயன்படுத்தி வெற்றி பெற முயற்சிக்க வேண்டும். உளவாளிகளை அனுப்பி தகவல் தெரிந்து கொள்ள வேண்டும். எதிரியின் மன உறுதியை நசுக்க திட்டமிட வேண்டும். வலிமையாக தாக்கும் முன் பேச்சுவார்த்தை மூலம் உளவியல் அழுத்தம் கொடுக்க வேண்டும். நண்பர்கள் அல்லது உறவினர் எனக் கூறி கோட்டைக்குள் செல்ல அனுமதி வாங்கி இரகசிய முகவர்களை அனுப்பி கோட்டையை கைப்பற்ற வேண்டும். ஒருவர் உதவியாளராக நடித்து, நான் வெளியே எதிரியை தாக்கியுள்ளேன், நீங்களும் வெளியே வந்து தாக்குங்கள் என்று கூறி தூதரை அனுப்ப வேண்டும். அல்லது ஒருவன் உதவியாளராக நடித்து, இந்நேரத்தில் இவ்விடத்தில் நான் எதிரியை தாக்குவேன், நீங்களும் அதே நேரத்தில் போர் செய்யுங்கள் என்று கோட்டைக்குள் இருப்பவனிடம் சொல்ல வேண்டும். அவர் சம்மதித்ததும் புறத்திலிருந்து குழப்பத்தை உருவாக்கி அவர் கோட்டையிலிருந்து வெளியே வரும்போது அவனை தாக்க வேண்டும். ஒருவன் கூட்டாளி அரசனையோ அல்லது தலைவரையோ அழைத்து வந்து அவனிடம் கோட்டைக்குள் இருப்பவரை தாக்கி அவருடைய நிலத்தை பிடி என்று கூட்டாளி அரசனை தூண்ட வேண்டும். அந்த தலைவர் தாக்கும்போது அவனை அவன் குடிமக்கள் மூலம் அல்லது நம்பிக்கைக்குரியவரால் சதி செய்து வெளியே வரச் செய்தல் வேண்டும். பிறகு இவன் தன் நண்பனையே கொன்றவன் என்று அறிவித்து எதிரியை நம்பிக்கையிலிருந்து வீழ்த்த வேண்டும். இதற்கான சில இலக்கிய உதாரணங்களை இங்கு காண்போம். இராமாயணத்தில் ராமன் ராவணனிடம் பேச அங்கதனை தூதராக அனுப்புகிறார். இது கௌட்டில்யரின் உளவியல் உத்திக்கே ஒத்தது. கிரார்த்தார்ஜுனியம் என்ற மகாகாவியத்தில் யுதிஷ்டருக்கு அவருடைய உளவாளி வந்து கௌரவர்களின் பலம் மற்றும் பலவீனங்களை சொல்கிறார். முத்ரா ராட்சசம் என்ற நாடகத்தில் சாணக்கியர் நந்தவம்சத்தை வீழ்த்த உளவாளிகளை நியமிக்கிறார். நாடகம் முழுவதும் அவர்களின் பங்கு முக்கியமானதாக காணப்படுகிறது. இந்த நாடகத்தில் கௌட்டில்யரின் அர்த்தசாஸ்திரத்தில் கூறிய அனைத்து உத்திகளும் கையாளப்படுகின்றன. இவ்வாறெல்லாம் உத்திகளை கையாண்டும் அடைய முடியாத கோட்டையை அங்குள்ள பயிர்கள், உணவுப் பொருட்கள், தானியங்கள், மாட்டுத் தீவனங்கள் போன்றவற்றை அளித்தல் வேண்டும். இதைத்தான் கௌட்டில்யர் கூறுகிறார். பிரசார விவிதச்சேதான் முஷ்டியஸ்ய வதாதபி வமனாத் கூட்டகாதஸ்ச ஜாயதே பிரகிருதிக்ஷயः. அதாவது தீவனமும் உணவுப் பொருட்களும் வராமல் தடுத்தல், பயிர்களை அழித்தல், மக்களை வேறு இடத்துக்கு அனுப்புதல், இரகசியமாக கொலை செய்தல், இவையெல்லாம் அரசின் முக்கிய விஷயங்களை பலவீனமாக்கும். இவ்வாறு கோட்டையை முற்றுகையிடும் பணி தொடங்கும் முன் எதிரியை பலவீனப்படுத்த வேண்டும் என்கிறார். கௌட்டில்யரின் கருத்துப்படி கோட்டையை முற்றுகையிட ஏற்ற நேரம். என் படைகள் நல்ல உணவுப் பொருட்கள், ஆயுதங்கள், கவசங்கள், போர் வீரர்கள், கயிறுகள் எல்லாம் உடையது. காலநிலை எனக்கு துணையாக உள்ளது, எதிரிக்கு துணையாக இல்லை. எதிரியின் உணவு கிடப்பு குறைந்து காணப்படுகிறது. கோட்டையின் நிலையும் மோசமாகியிருக்கிறது. அவருடைய சிறிய படைகளும் நண்பர் படைகளும் சோர்வுற்று இருக்கின்றன என்று நினைத்தால் அப்போது கோட்டையை முற்றுகையிடலாம். தற்காப்பு உதவிப்படைகள், சாலைகள் எல்லாம் பாதுகாப்பாக இருந்த பிறகு கோட்டையின் மதிலையும் அகழியையும் சுற்றி முற்றுகையிட வேண்டும். தண்ணீரை விஷமாக்கலாம், அல்லது அகழியை காலியாக்கலாம், அல்லது மண்ணால் நிரப்பலாம். சுரங்கம் வழியாகவோ நேரடியாகவோ தாக்கி கோட்டையை பாதுகாப்பு பகுதியையும் கைப்பற்ற வேண்டும். அதிக படைகளால் காப்பாற்றப்படும் பகுதிகளை யானைகள் மற்றும் இயந்திரங்களின் உதவியுடன் முற்றுகையிட வேண்டும். அதிக படைகளால் காப்பாற்றப்படும் பகுதிகளை யானைகள் மற்றும் இயந்திரங்களின் உதவியுடன் முற்றுகையிட வேண்டும். இதைத்தான் கௌட்டில்யர் கூறுகிறார். கிருத்வா ஸ்கந்தாவாரஸ்ய ரக்ஷாம் விவதா சாரயோகோ பதஸ்ச பரிக்ஷிப்ய துர்கே காதசாலாபியாம் தூஷயித்வா உதகம் அவஸ்ராவிய பரிகாக சம்பூரயித்வா வா சுரங்கா பலகுட்டிகாபியாம் வப்ரப்பிரகாரௌ ஹாரயேத் தாரம் ச குடேன. எனக்கு தேவையான உபகரணங்களும் வேலைக்காரர்களும் வீரர்களும் இருக்கின்றனர். எதிரி நோயால் பாதிக்கப்பட்டுள்ளார். அவருடைய ஆட்கள் வெறுப்படைந்துள்ளனர். அவர் கோட்டையையோ சேமிப்புகளையோ பாதுகாக்க முடியவில்லை. அவருக்கு துணைப்படைகள் இல்லை, அல்லது அவர் சமாதானம் செய்ய விரும்புகிறார் என்று எண்ணும் பொழுதுதான் கோட்டையை தாக்க சரியான நேரம். இதைத்தான் சாணக்கியர் கூறுகிறார். ஸ்வயம் அக்னௌ ஜாத்தே சமுத்தாபிதேவா பிரவகனே பிரேக்ஷணீக தர்ஷன சங்க சௌரிக கலகேஷு நித்யயுத்த ஸ்ராந்தவலே பகுளயுத்த பிரதிவித்த பிரேதபுருஷே ஜாகரண கிளாந்த சுப்தஜனே துர்தினே
நதீவேகே வா நீகார சம்ப்ளவே வா அவமிருதி நீயாத் ஸ்வயம் அக்னௌ ஜாதே. தீ தன்னிச்சையாக ஏற்படும் பொழுது, சமுத்தாபிதேவா விழாக்கள் நடக்கும் பொழுது, பிரவகனே பிரேக்ஷணீக்க தர்ஷன படைவீரர்கள் நாடகங்கள் பொழுதுபோக்கு செயல்களில் ஈடுபடும் பொழுது, சங்கம் சௌரிக கலகேஷு மது அருந்தியதால் சண்டை ஏற்படும் பொழுது, நித்திய யுத்த ஸ்ராந்தவளே நீண்ட நேர போரால் படை சோர்ந்திருக்கும் பொழுது, பகுள யுத்த பிரதிவித்த பிரேத புருஷே படைவீரர்கள் பலமாக காயமடைந்திருக்கும் பொழுது, ஜாகரண கிளாந்த சுப்தஜனே தூக்கமின்றியிருந்த மக்கள் தூங்கும் நேரத்தில், துர்தினே மழை பெய்யும்போது, நதீவேகேவா நதி பெருக்கெடுக்கும் பொழுது, நீகார சம்ப்ளவேவா அவமிருதினியாத் நிசி மூடும்போது, இத்தகைய நேரங்களில் கோட்டையை தாக்க வேண்டும் என்கிறார். இவ்வாறு எப்பொழுது தாக்குதல்கள் நடத்த வேண்டும் என்று மிக அழகாக கூறுகிறார். பின்பு தீ தாக்குதல்கள் பற்றி கௌட்டில்யர் குறிப்பிடுகிறார். அவர் ஒரு வித்தியாசமான தந்திரத்தை சொல்லுகிறார். துர்கவாசினக ஷேன காக்க நப்த்ரு பாஷ சுக சாரிக்க உலூக கபோதான் கிராகயித்வா புச்சேஷு அக்னியுக்தான் யோக பரதுர்கே விசிருஜேத். கோட்டையில் கூடு வைத்துள்ள பறந்துகள், காகங்கள், நாரைக்கோழிகள், கிளிகள், சாளிகைகள், ஆந்தைகள், புறாக்கள் போன்ற பறவைகளை பிடித்து அவற்றின் வாலில் தீ கலந்த பொருட்களை கட்டி எதிரி கோட்டையில் விட்டுவிட வேண்டும். கோட்டைக்குள் காவலர்களாக பணியாற்றும் இரகசிய முகவர்களை துளையிடும் விலங்குகள், குரங்குகள், பூனைகள், நாய்கள் போன்றவற்றின் வாலில் தீ கலந்த பொருட்களை கட்டி புல்வெளி, மதில்கள் மற்றும் வீடுகளில் விட வேண்டும். மேலும் ஆட்டுக்கடாக்களின் கொம்புகளில் தீயை பற்ற வைத்து கோட்டைக்குள் அனுப்ப வேண்டும். இதேபோல் இராமாயணத்திலும் அனுமனின் வாளில் தீயுடன் இலங்கையை பாய்ந்து முக்கிய இடங்களை எரிக்கிறார் என்பது ஒரு சிறந்த உதாரணமாகும். சுஷ்க மத்ஸ்யானாம் உதரேஷு அக்னிமாதாய வல்லூரேவா வாய சோபாஹாரேன வாயோபிகி ஹாரையேயுகு. உலர்ந்த மீன்கள் மற்றும் இறைச்சியின் உள்ளே தீ வைத்து அதை காகங்களுக்கு உணவாக கொடுத்து பறவைகள் வழியாக கோட்டைக்குள் அனுப்ப வேண்டும். சரள, தேவதாரு, பூதீத்ருண, குக்குளு, ஸ்ரீவேஷ்டக, சர்ஜர, சலாக்ஷகுளிகாக, கரோஷ்ட்ர ஆஜாவீனாம் லேண்டம் ச அக்னிதாரணம். சரளமரம், தேவதாரு, மணக்கும் புல், குங்குளியம், பைன்மரம், சாலமரம், லாக் போன்றவற்றின் பட்டைகள், கழுதை, ஒட்டகம், ஆடு, செம்மறியாடுகளின் கழிவுகள் ஆகியவற்றை தீயை நிலைபெற வைக்கும் பொருட்களாக உள்ளன. பிரியாலா மரத்தூள், அவல்குஜா, கறிவேப்பிலை, நுரை, மெழுகு மற்றும் குதிரை, கழுதை, ஒட்டகம், எருதுகளின் கழிவுகள் சேர்த்து தீக்கலந்த பொடியை உருவாக்கலாம். இதை கோட்டைக்குள் வீசலாம். சர்வலோக சூர்ணம் அக்னிவர்ணேவா கும்பி சீசத்ர புர்ச்சூர்ணேவா பாரிபத்ரக பலாஷ புஷ்பகேஷம் அபி தைலம் உச்சிஷ்டக ஸ்ரீவேஷ்டகயுக்தக அக்னியோக விஸ்வாசகாத்தீவா. அல்லது பல்வேறு உலோகங்களின் தூள், கும்பி, ஈயம், தகரம் போன்றவற்றின் தூள், பரிபத்ரக மற்றும் பலாச மரப்பூக்கள், பிச்சை, மெழுகு, பைன்மரப் பொருட்கள் ஆகியவற்றை கலந்து உருவாக்கப்படும் தீக்கலவை கோட்டைக்குள் உள்ளவர்களை அழிக்கப் பயன்படுத்துகிறது. தேன அவலிப்தக ஷனத்ர புசவல்க வேஷ்டிதோ பானக இதி அக்னயோகக ந த்வேவ வித்யமானே பராக்கிரமே அக்னிம அவசிருஜேத். இந்த கலவையை அம்பின் முனையில் பூசி அதன் மீது பஞ்சு மற்றும் திறப்பூசப்பட்டையை மூடி கட்டி அந்த அம்பை பயன்படுத்தி கோட்டையில் தீ வைக்கலாம். அல்லது தூரத்தில் உள்ள படை வீரர்கள் தங்கிய இடத்திலிருந்து கொடியேந்திய வில்லாளர்கள் அவர்களை பாதுகாப்பதுடன் மனிதர்களை அனுப்பி எதிரி கோட்டையில் தீ வைத்து அழிக்க வேண்டும். இதனால் எதிரி கோட்டையின் முக்கிய வளங்கள் மற்றும் பொருட்கள் பாதிக்கப்படுகின்றன. மேலும் கோட்டையின் நிலை மோசமாகும். இதனால்தான் எதிரிக்கு அச்சமும் அழிவும் ஏற்படும். அவிஸ்வாஸ்யக ஹி அக்னிஹி தெய்வபீடனம் ச அப்பிரதிசங்கியாத பிராணிதான்ய பசுஹிரண்ய குப்பியத்ரவ்ய க்ஷயகரக க்ஷீணநிச்சயம் ச அவாப்தம் அபி ராஜ்யம் க்ஷயாயைவ பவதி. ஆனால் நேரடி போர் சாத்தியமாக இருக்கும் பொழுது தீயை பயன்படுத்தக்கூடாது. ஏனெனில்
தீ என்பது நிரம்பிய நம்பிக்கைக்கு இடமில்லை. இது தெய்வத்தால் ஏற்படும் பேரழிவு. எண்ணற்ற உயிர்கள், தானியங்கள், மிருகங்கள், பொருட்கள், காட்டு வளங்கள் ஆகியவற்றை அழிக்கும். இதைத்தான் கௌட்டில்யர் கூறுகிறார். ந ஹ்யஜனோ ஜனபதோ ராஜ்யம் அஜனபதம் வா பவதீதி கௌட்டில்யக. மக்கள் இல்லாமல் நாடு இல்லை, நாடு இல்லாமல் ராஜ்யமும் இல்லை. ஒரு நாட்டின் சேமிப்புகள் நீங்கிவிட்டால் அதை பிடித்தாலும் அது நஷ்டம்தான். குதிரை மற்றும் யானைகளின் முக்கியத்துவம். அர்த்த சாஸ்திரத்தில் கோட்டை முற்றுகையில் குதிரைகளும் யானைகளும் பெரும்பங்கு வகிக்கின்றன. கோட்டையின் வாசல், சுவர்கள், மரவமைப்புகள் ஆகியவற்றை உடைக்க யானைகள் பயன்படுத்தப்படுகின்றன. தங்கள் வலிமையின் மூலம் எதிரியின் படையை சிதறடிக்க யானைகள் பயனுள்ளதாக இருக்கின்றன. சில சமயங்களில் யானைகள் கவசம் அணிவிக்கப்பட்டு எதிரியின் படைகளை தாக்குவதற்கும் பாதுகாக்கப்பட்ட கட்டமைப்புகளை அழிக்கவும் பயிற்சி செய்யப்படுகின்றன. குதிரைகளும் யானைகளும் போருக்காக சிறப்பாக பயிற்சி பெற்றிருக்க வேண்டும். இரும்பு வாள்கள், விஷம் பூசப்பட்ட ஆயுதங்கள் யானைகளின் தந்தத்தில் பொருத்தி போர் செய்ய பயிற்சி பெற்றிருக்க வேண்டும். யானைகளுக்கு போதைப் பொருள்கள் கொடுத்து ஆக்கிரமிப்பை அதிகரிப்பார்கள். சில நேரங்களில் யானைகள் தங்களுடைய படையினரே தவறுதலாக அழிக்கும் நிலையும் ஏற்படலாம். விரைவு இயக்கத்திற்கு ஏற்றவை என்பதால் எதிரியின் துணைப்படை வருகையை தடுக்கவும் பின்தொடர்ந்து தாக்குதல் செய்யவும் குதிரைகள் பயன்படுகின்றன. கோட்டையை முற்றுகையிடும்பொழுது எதிரின் வழிநடத்தும் பாதைகளை துண்டிக்கவும் திடீர் தாக்குதல்களில் வீரர்களை இழுத்து கொண்டு வரவும் குதிரைகள் உதவுகின்றன. கடைசியாக உலகை வெல்வதற்கான 4 முறைகள் பற்றி குறிப்பிடுகிறார். பரதுர்கம் அவாப்ய விஷுத்த சத்ருபக்ஷக கிருதோபாம்சு தண்ட பிரதீகாரம் அந்தர்பகிஷ்ச பிரவிஷேத். பின் எதிரியின் கோட்டையை கைப்பற்றிய பிறகு அவருடைய படைகளை அகற்ற வேண்டும். பிறகு உள்ளே வெளியே இரகசியமாக தண்டனை செய்வதை தடுக்கும் ஏற்பாடுகள் செய்து பிறகு கோட்டைக்குள் நுழைய வேண்டும். ஏவம் விஜீகீஷுகு அமித்ர பூமிம் லப்த்வா மத்தியமம் லிப்சேத தத் சித்தம் உதாசீனம் ஏஷக பிரதம மார்கக பிருத்திவீம் ஜேத்தும். எதிரியின் நாட்டை கைப்பற்றிய பிறகு ஜெயிக்க விரும்பும் அரசன் நடுநிலை அரசர்களை முதலில் வெல்ல வேண்டும். ஒருவரை வென்ற பிறகு மற்றவர்களையும் வெல்ல வேண்டும். இது உலகை வெல்வதற்கான முதல் முறை. மத்தியம உதாசீனயோகோ அபாவே குணாதிசயேன அரிப்பிரகிருத்தீஹி சாதயேத் ததக உத்தராக பிரகிருத்தீஹி ஏஷக த்விதீயோ மார்கக. நடுநிலை அரசர்கள் இல்லையென்றால் எதிரின் உட்பிரிவுகளை நிதானமாக வென்று பிற உட்பிரிவுகளையும் அடக்க வேண்டும். இது உலகை வெல்வதற்கான 2ஆம் முறை. மண்டலஸ்ய அபாவே சத்ருணா மித்ரம் மித்ரேணவா சத்ரும் உபயதக சம்பீடனேனே சாதயேத் ஏஷக திருத்தீய மார்கக. சுற்று பந்தம் இல்லாத பொழுது எதிரின் ஊடக நண்பரை அழிக்கவும் அல்லது நண்பரின் ஊடக எதிரியை அழிக்கவும் இருபுற சுழற்சி முறையால் வெல்ல வேண்டும். இது உலகை வெல்லுவதற்கான 3ஆம் முறை. சக்கியம் ஏகம் வா சாமந்தம் சாதயேத் தேன த்விகுணோ த்விதீயம் திரிகுணக திருத்தீயம் ஏஷக சதுர்த்தக மார்கக பிருத்திவீம் ஜேத்தும். முதலில் பலவீனமான ஒரு அயல் நாட்டை வெல்ல வேண்டும். அதை வைத்து இரட்டிப்பு வலிமை பெற்று பிறகு 2ஆம் அரசனை பிறகு 3ஆம் அரசனை வெல்ல வேண்டும். இது உலகை வெல்லுவதற்கான 4ஆம் முறை. ஜித்வாச்ச பிருத்திவீம் விபக்த வர்ணாசிரமாம் ஸ்வதர்மே புஜ்ஜீத். உலகை வென்ற பிறகு அரசன் தர்மத்திற்கேற்ப நாட்டை வர்ணங்கள் மற்றும் ஆசிரமங்களாக பிரித்து ஆள வேண்டும். பண்டைய பேரரசுகள் முற்றுகை தாக்குதல்களில் கௌட்டில்யரின் முற்றுகை உத்திகளை பயன்படுத்துகின்றனர். மௌரிய பேரரசு அசோகர் தௌலி போன்ற நகரங்களை கைப்பற்ற முற்றுகை தந்திரங்களை பயன்படுத்தினார். இது அர்த்த சாஸ்திரத்தின் தாக்கம் என்று கருதப்படுகிறது. சோழப் பேரரசு ராஜேந்திர சோழன் தனது படையெடுப்புகளில் கோட்டைகளை முற்றுகையிட அர்த்த சாஸ்திரத்தில் கூறப்பட்டவை போலவே தந்திரங்களை பயன்படுத்தினார். ராஜபுத்திர மன்னர்கள் கோட்டைகளின் பாதுகாப்பை கலைக்க ஆட்டுக்கடாக்கள் மற்றும் முற்றுகை இயந்திரங்களை பயன்படுத்தினர். டெல்லி சுல்தானம் அலாவுதீன் சித்தோர்கர் கோட்டையை கைப்பற்ற முற்றுகை இயந்திரங்களை மற்றும் நேரடி தாக்குதல்களை பயன்படுத்தினார். முகலாய பேரரசு அக்பர் கோட்டைகளை கைப்பற்ற பீரங்கி தாக்குதல்கள் மற்றும் முற்றுகை உத்திகளை பயன்படுத்தினார். இவை அனைத்தும் கௌட்டில்யரின் அர்த்த சாஸ்திரத்தில் உள்ள முற்றுகை திட்டங்கள் பண்டைய இந்திய பேரரசுகளின் போர் திட்டங்கள் தாக்கம் செலுத்தியிருப்பதை காட்டுகிறது.
அர்த்தசாஸ்திரம் பாதுகாப்பு குறித்து காலத்தால் அழியாத யோசனைகளை வழங்குகிறது. வலிமையான கோட்டைச் சுவர்கள், புத்திசாலித்தனமான தந்திரங்கள் மற்றும் இயற்கை சூழலை பாதுகாப்பாக பயன்படுத்துவது ஆகியவற்றில் கௌட்டில்யர் கொடுத்த முக்கியத்துவம் எதையும் நன்றாக திட்டமிடும் அவசியத்தை எடுத்துக்காட்டுகிறது. பண்டைய காலத்தில் கோட்டைகள் எப்படி பாதுகாக்கப்பட்டதோ அதேபோல இன்றைய இராணுவமும் நிலப்பரப்புகளை பயன்படுத்தி முக்கிய இடங்களை வலுப்படுத்தி மற்றும் நீண்டகால தேவைகளை திட்டமிட்டு அர்த்த சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ள உத்திகளை பின்பற்ற வேண்டும். உளவுத்துறை மற்றும் உளவியல் தந்திரங்களை பற்றி கௌட்டில்யர் கூறியது இன்றும் முக்கியத்துவம் வாய்ந்தது. நவீன தொழில்நுட்பத்துடன் பண்டைய யுத்திகளை இணைத்தால் நாடுகள் வலுவான பாதுகாப்பு அமைப்புகளை உருவாக்கி தங்கள் மக்களை சிறப்பாக காக்க முடியும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. குறிப்பாக பயங்கரவாதிகள் போன்ற வெளிநாட்டு அச்சுறுத்தல்களை கட்டுப்படுத்தவும் அவர்கள் நாட்டுக்குள் ஊடுருவுவதை தவிர்க்கவும் இத்தகைய உத்திகள் மிகவும் பயனுள்ளதாக அமையும். நன்றி. இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டது அர்த்த சாஸ்திரானுசாரம் துர்க்க கிரகணம். உரை நிகழ்த்தியவர் குரோம்பேட்டை SDNB வைஷ்ணவ கல்லூரியின் சம்ஸ்கிருத துறை உதவி பேராசிரியர் டாக்டர் S. சுகந்தா அவர்கள். இத்துடன் இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.